1000 செலவாத்துகளுக்கு சமமானது. கபரடியில் இருந்து கொண்டு இதை 3 தடவை ஓதி அந்த கபராளிக்கு ஹதியா செய்தால் 80 வருஷ காலத்துக்கு அவருக்கு வேதனை இல்லாமல் ஆக்கப்படும். 4 தடவை ஓதினால் கியாம நாள் வரை கூட அந்த கபராளிக்கு வேதனை இருக்காது. கருத்தாவது, பாவி ஒருவன் கியாம நாள் பரியந்தம் வேதனைப்படத்தக்க பாவ காரியத்தை செய்திருப்பினும் இந்த சலவாத்தின் வரிசையால் ஆண்டவன் அவன் பாவத்தை மன்னிக்கிறான். இந்த சலவாத்தை 24 தடவை ஓதி பெற்றோர்களுக்கு ஹதியா செய்பவன் தான் தன் பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகள் செய்தவனாவான். அத்தகைய பெற்றோர்களை 1000 மலக்கள் ஜியாரத் செய்வார்கள். இதை தினமும் தன் மன பரிசுத்தத்திற்காக ஓதினால் மனம் பரிசுத்தம் அடையும் என்றும் பெரியோர்கள் கூறியுள்ளனர். அந்த சலவாத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் மா தாமத்திஸ் ஸலாத்து வஸல்லி அலா முஹம்மதின் மா தாமத்திர் ரஹ்மத்து வஸல்லி அலா முஹம்மதின் மா தாமத்தில் பரகாத்து வஸல்லி அலா ரூஹி முஹம்மதின் ஃபில் அர்வாஹி வஸல்லி அலா சூரத்தி முஹம்மதின் ஃபிஸ் சூரி வஸல்லி அலா இஸ்மின் முஹம்மதின் ஃபில் அஸ்மாஇ வஸல்லி அலா நஃப்ஸி முஹம்மதின் ஃபின் நுஃபுஸி வஸல்லி அலா கல்பி முஹம்மதின் ஃபில் கூபி வஸல்லி அலா கப்ரி முஹம்மதின் ஃபில் குபுரி வஸல்லி அலா ரவுலத்தின் முஹம்மதின் ஃபிர்ரியாலி வஸல்லி அலா ஜஸதி முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி வஸல்லி அலா துர்பதி முஹம்மதின் ஃபித் துராபி வஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹாபிஹி வஅஸ்வாஜிஹி வதுரியாதிஹி வஅஹ்லி பைத்திஹி வஅஹ்பாபிஹி அஜ்மஈன பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். இதான சலவாத்து. நீங்கள் ஓதி கபராளிகளுக்கு துவா செய்யுங்க. இதான் அதனுடைய பொருள். 1000 செலவாத்துக்கு சமமான தர்ஜமா கீழே கொடுத்துருக்குறதுலாம் பெரிய நீங்கள் இதில் துவா செய்யுங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.